அன்பார்ந்த பக்தி பிளானட் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ லட்சுமி யோகம் பற்றி சொல்ல போறேன். லட்சுமி யோகமா என்னையா அது கேட்கலாம். ஆமா, அதாவது கொடுத்துருக்கிறேன். இந்த இடத்துல செவ்வாயும் சனியும் சேர்ந்தது. செவ்வாயும் சனியும் சேர்ந்தால் லட்சுமி யோகம்னு சிலருக்கு பணத்தை வாரி வாரி கொடுக்கும், சந்தேகமே இல்லை. அதனால தான் டாப்பிக்கை செவ்வாய் சனி பணம் மழையில் நனையும் ராசிகள் போட்டுருக்கிறேன். பணம் மழை சில ராசிகள் அடிக்கும். சரி, ஒரு ஒரு 2 லைன். செவ்வாய் சனி சேர்றது உலக அளவுக்கு பிரச்சனை. இதுல யுத்தங்கள் கொடுக்கும், பெரிய விஷயம் பயங்கரமா கொடுக்கும். ஆமா, செவ்வாயும் சனியும் சேர்ந்ததுனாவே வரக்கூடாத யுத்தங்கள், வரக்கூடாத பிரச்சனைகள் பயங்கரமா கொடுக்கும், சந்தேகமே இல்லை. ஆமா, ஆனா நம்ம அதை பத்தி பேச வேணாம். ஏன்னா அந்த 2ஆம் தேதியிலிருந்து இந்த போர் அபாயம் அதிகரிக்கும், குறைந்து விட்டு எரியும், கேரண்டி. பொருளாதாரம் தடைப்படும், உணவுகள் தடைப்படும், மக்களுக்கு நிம்மதி கெடுக்கும். அது இந்த 2ம் சேர்ந்து செய்யும். ஆனா அதே ஒரு பிளஸ் பாயிண்ட், சிலருக்கு பணம் மழை கொட்டும். எல்லா ஊர்லயுமா வந்துட போகுது. சில ஊர்ல லாக்டவுன் வரலாம், சில ஊர்ல பிரச்சனைகள், பொருளாதாரம் பிரச்சனைகள் வரலாம், நோய் நொடிகள் வரலாம். உலக அளவில் எல்லாருக்கும் வந்துட போறது இல்லை. இப்போ இந்த செவ்வாயும் சனியும் பண மழை வாரி கொட்டும், சூறாவளி மாதிரி. யாருக்கு எந்தெந்த ராசி பார்த்தோம்னா, அதாவது ரிஷபராசி. இந்த ரிஷபராசிக்காரருக்கு லாபத்துல செவ்வாய் சனி பிரமாதமா செய்யும், சந்தேகமே இல்லை. எப்படி? ரிஷபராசிக்கு 9-10 கூடிய சனி மீனத்துல, அதே நேரத்துல ராசிக்கு சப்தமாதிபதி செவ்வாய், அவனா லாபத்துல. இந்த ராசிக்காரங்களுக்கு நிறுத்த யோகத்தை கொடுக்கும். எப்படி கொடுக்கும், எந்த வகையில கொடுக்கும், அதெல்லாம் பார்க்க வேண்டியதே இல்லை. நிச்சயமா பிரித்த யோகத்தை அடைவாங்க, கை நிறைய காசு, சந்தேகமே இல்லை அவங்களுக்கு. ஆமா, ராசிக்கு பாக்யாதிபதி ஜீவனாதிபதி, தொடர்றதெல்லாம் ஜெயம். எந்த வியாபாரம் தொட்டாலும் சக்சஸ், வாங்க முடியாது அப்படின்னு இருந்த மனசு ஏதாவது ஒரு சொத்து சுகத்தை வாங்குறதுக்கு அழைத்து போகும். இந்த காம்பினேஷன் கண்டிப்பா செய்யும் ரிஷபத்துக்கு. அதுக்கு அடுத்து கடகத்துக்கு. இந்த கடகராசிக்கு பாக்கியத்துல செவ்வாயும் சனியும். இந்த கடகராசிக்கு லக்ன ராசிக்கு 5ஆதிபதி, 5 கூடியவன், ராசிக்கு 7 கூடியவன், திரிகோணம் கேந்திரம் 2ம் சேர்ந்து பாக்கியத்துல. அதனால கேட்கவே வேணாம், கடகராசிக்காரங்களுக்கு பணம் மழை தான், அமக்கலமா இருப்பாங்க. எப்படி இருப்பனோ, என்ன இருப்பனோ, எப்படி கை காசு வருமோ, இப்படியெல்லாம் இருந்தவங்களுக்கு அப்பா ஆண்டவன் வாரி வாரி கொடுக்குறாங்க சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி கடகராசிக்கு ஒரு பெரிய யோகத்தை கொடுக்கும். சரி, அதுக்கடுத்து சிம்மராசி. இந்த ராசிக்கு 8ல செவ்வாய் சனி, அஷ்டமத்தில் இருக்கலாமாயா? அஷ்டமம் சனியாச்ச கேட்குறீங்க, தப்பே இல்லை. ஏன்னா சிம்ம ராசிக்கு 6 கூடியவன் 8ல. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், 6-8-12 கூடியவன் 6-8-12 இருந்தால் பெருத்த யோகம் கேரண்டி. அது மட்டுமல்ல, இந்த ராசிக்கு பாக்யாதிபதி யாரு? செவ்வாய். அவனை போய் சனியோட சேர்ந்தான் பிரமாதமா கொடுப்பான், சொத்து சொகம் அத்தனையும் கொடுப்பான், பயணங்கள் கொடுப்பான். 2வது பழைய கடன்லாம் தீரத்துக்கு வழி வகுப்பான். என்னத்தையா இந்த செவ்வாய் என்ன வருஷக்கணக்காக இருக்க போகுது கேட்பீங்க. ஆனா செவ்வாய் ஒரு வீட்டுக்கு 1.5 மாசம் அவ்வளோதான். அந்த 1.5 மாசத்துல எவ்வளவோ செய்துட்டு போகும். ஏன், ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது மேட்டர் ஆஃப் செகண்ட், ஒரு லாட்டரி டிக்கெட் அடிக்குது மேட்டர் ஆஃப் செகண்ட், சும்மா 1 நிமிஷத்துல 1000 வேலை பண்ணுது. அந்த மாதிரி இந்த 1.5 மாசம் செவ்வாய் இங்க இருந்து வாரி கொடுக்கும் சிம்மராசிக்கும், சந்தேகம் இல்லை. அடுத்து துளாராசி. இந்த துளாராசிக்கு அவன் யாரு?
2 கூடியவன் 7 கூடியவன் யாரு? செவ்வாய். 6ல் 6 சாதாரண விஷயமே இல்லை. வாரி கொடுக்கறதுக்கு, வசதிகள் கொடுக்கறதுக்கு இந்த 6வது ஸ்தானம் பிரமாதமா செய்யும். என்னுடைய அனுபவம். அதாவது ஒரு ராசிக்கு 6 கூடியவன் அமக்கலமா உட்கார்ந்தான்னா பிரமாதமா கொடுத்துடுவான். இதுல இன்னொரு பாயிண்ட் கூட சொல்லுவேன். இந்த துலா ராசிக்கு 6ல் செவ்வாய் இருந்து அந்த செவ்வாய்க்கு வீடு கொடுத்த குரு மிதுனத்துல இங்க இருக்கும், பாக்கியத்துல. அதை கவனிங்க. வீடு கொடுத்தவன் 9ல். அதனால துலா ராசிக்கும் அமக்கலமா இருக்கும். பணம் மழைதான் நனைஞ்சன்னு இருக்கணும். அந்த மாதிரி அமக்கலமா பணத்தை வாரி கொடுக்கும். அடுத்து மகரம். இந்த மகரத்துக்கு ஜென்மாதிபதி சுகாதிபதி. ஒரு ஆதிபத்தியம் தான் சொல்றேன். ஜென்மாதிபதி சுகாதிபதி இவங்க சனியன் செவ்வாயும் சேர்ந்து 3ல் கீர்த்திஸ்தானம், வெற்றி புகழ் கீர்த்திஸ்தானம் அதுல போய் உட்கார்ந்தது. அதனால மகர ராசிக்கும் நல்ல ஒரு யோகம் உண்டு. யாருன்னா எதுனா சொல்லிக்கிட்டோம், பிராக்டிக்கலை பாருங்க எப்படி ஆக போகுதுன்னு. அப்புறம் சரியாதான் இருக்குது சார் சொன்னது அப்படின்னா சொல்லுவீங்க. ஏன்னா இன்னொரு ஆதிபத்தியம் பார்த்தாலும் மகர ராசிக்கு 2 பதினொன்றுக்கூடியவன் 3ல் போய் உட்கார்ந்தான். எதிர்பாராத திருப்பம், எதிர்பாராத ஒரு யோகத்தை இந்த 3வது ஸ்தானம் கண்டிப்பா கொடுக்கும். மகர ராசியும் பிரமாதமா இருக்கும். அதுக்கு அடுத்து கும்பராசி. இந்த கும்பராசிக்கு 10 கூடிய செவ்வாய் தனத்திலே போய் உட்காந்துட்டான். கேட்கவே வேணாம். ஈத்த முடியா வியாபாரத்தை அப்படின்னு இருந்தவங்க இதே பார்க்கலையா, நானே கம்முன்னு மூடிடலாமா அப்படின்னு தான் இருந்தேன். அது என்னமோ புத்தது மடமடன்னு இப்போ வியாபாரம் ஆரம்பம் அப்படின்னு வாங்க கும்பராசிக்காரங்க. ஏன்னா ஜென்மாதிபதி 2ல் போய் உட்காந்தான். அட்டகாசமா செய்வான் செவ்வாயோட உட்காந்துக்குன்னு. கும்பராசிக்கும் கவலையே இல்லை. பணமழையில இந்த ராசியும் குளிக்கும். அமக்கலமா இருக்கும், பிரமாதமா இருக்கும். அதுக்கு அடுத்து மீனம். சொல்லவே வேணாம். இந்த மீன ராசிக்கு செவ்வாய் யாரு? தனாதிபதி லாபாதிபதி 2ம் சேர்ந்தான். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், 2 11 கூடியவன் இணைந்தால் பெருத்த யோகம் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன். அதே மாதிரி இந்த மீன ராசிக்கு இப்போ 2 11 கூடியவன் இணைந்து ஜன்மத்திலே இருக்கிறதுனால சூப்பர், அருமையா வாழ்க்கைய பிரமாதமா செய்தணும். அந்த ராசிக்காரங்க பண மழையில தான் நீச்சல் அடிக்கணும், அந்த மாதிரி கொடுக்கும். ஆனா ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், இது நெகட்டிவ் பாயிண்ட் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்லிடுறேன். அதாவது இப்போ இந்த யுத்தம் நடக்குது. இந்த யுத்தம் 2ஆம் தேதிக்குள்ள நின்னதுன்னா பிரச்சனை இல்லை. 2 கடந்து விட்டால், செவ்வாய் மீனத்துக்கு வந்து விட்டால் நெருப்புல பெட்ரோல் ஊத்துற கதை பெருசா எரியும். ஆமா, பெரிய லெவல்ல போயிடும். பொருளாதாரம், உணவு பிரச்சனைகள் கொடுக்கும். மருத்துவ செலவு பிரச்சனை அதிகமா கொடுக்கும். மருத்துவ பொருட்கள் டிமாண்ட் ஆயிடும், எரிபொருள் டிமாண்ட் ஆயிடும். ரொம்ப 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 பிரச்சனைகள் கொடுக்கும். அதனால ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன், இந்த 2ஆம் தேதி நீங்க முடிந்த அளவுக்கு உணவுப் பொருள் சேமித்து வையுங்க, மருத்துவம் மருந்துகள் சேமித்து வையுங்க, அதிகமாக செலவு பண்ணாதீங்க, பொறுமையா இருங்க. லேவிஷ் எக்ஸ்பென்ஸ் வானா, தேவையில்லாம டூர் வானா, நிதானமா இருங்க. ஏன்னா இது ஒரு போராட்டமான காலம். அதனால அமைதியா இருங்க. சில ராசிக்கெல்லாம் பெரிய யோகத்தை கொடுக்கும். நன்றி, வணக்கம்.